ஓம் நமச்சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவே. ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. நாம் இறைபக்தி கொண்ட எல்லோரும் வீட்டிலே பூஜை செய்கின்ற இடத்திலே தரையில் அமர்ந்து கொள்கின்றோம். அதை தவிர்க்க வேண்டும். தர்பை பாயில் அமர வேண்டும். ஆனால் உயர்ந்த நிலையிலே நமது தபோ வலிமை பூஜைகள் ஜபங்கள் செய்யும்போது தரையிலிருந்து குறைந்தது 6 இன்ச்சு அரை அடிக்கு மேலே ஒரு ஆசனமானது மனப்பலகையானது இப்படித்தான் இருக்க வேண்டும். சதுர விதானம், செவ்வகமெல்லாம் இருக்கக்கூடாது. சதுரமாக மணப்பலகையை அத்தி மரத்தில், புனிதமான அத்தி மரத்தை, காய்க்கின்ற மரத்தை வெட்ட மாட்டார்கள். அதற்கான சில குறித்த நாட்கள் நட்சத்திரங்கள் பார்த்து அந்த தேவதைகளை, அந்த விருட்ச தேவதைகளை முறையாக வணங்கி பூஜை செய்து அதற்கு கட்டு மந்திரம், பழிப்பு மந்திரம், விடுப்பு மந்திரங்களை ஓதி அந்த மரத்தை, புனிதமான அத்தியினுடைய மரத்தை சுத்தம் பண்ணி அதிலிருந்து தயாரிக்கப்படுவது சக்தி பீடம். இதன் மேல் தெய்வ உருவங்களை, சிலைகளை, விக்கிரகங்களை வைத்து பூஜை செய்வதும், நாமே அமர்ந்து கீழே தர்பை சட்டம் வைத்து தர்ப்பணங்கள் செய்வதும், இந்த சிவராத்திரி முழுவதும் கிரிவலமோ கோயில் வளமோ வர முடியாதவர்கள் வீட்டிலே ஸ்படிக லிங்கங்கள், ஸ்படிக நந்திகளை வைத்து எளிமையாக அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் செய்வதும், காஞ்சனாதி ஸ்படிகத்தை மாலையை கழுத்தில் அணிந்து கொள்வதும், ஒரு மாலையில் பஞ்சாட்சர ஓம் நமச்சிவாய என்கிற பஞ்சாட்சரத்தை ஓதி மணிகளை உருட்டுவதும், கை நாளங்கள் 72,000 நாளங்களையும் சீர்படுத்தி தூக்குகின்ற அற்புதமான, இதற்கு சக்தியை தருகின்ற ஒரு இடமான இருக்கிறால் இதற்கு சக்தி பீடம். என்ன? எல்லா விதமான சர்வசக்தி. நாம் சொல்லுகின்ற, ஜெபிக்கின்ற, ஓதுகின்ற அத்தனை மந்திரங்களும் திரும்பி திரும்பி அதே பீடத்தின் மூலம் நமது சரீரம் முழுவதும் ஓடி நாடி நரம்புகள், எண்ணங்கள், மனம் தெளிவு கிடைப்பதற்கும், ஒரு நமக்கு மந்திர சித்தி ஆக வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள், மந்திர உபதேசம் பெற்றவர்கள் ஓதுகின்ற இந்த சிவராத்திரிக்கு, அதாவது 12 மாதமும் ஒரு சிவராத்திரி வருகிறது. ஆனால் மாசி மாதம் வருகின்ற சிவராத்திரிக்கு மகா சிவராத்திரி. அப்போ மகா சிவராத்திரினா என்ன? அம்பிகையானவள் பரமேஸ்வரனோடு சேர்ந்து கோடான கோடி நட்சத்திர, சூரிய, சந்திர மண்டல தேவதைகளோடு சேர்ந்து எத்தனையோ கோடி சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், மூர்த்திகள், தேவாதி தேவர்கள், ஜீவஞ்சாட்சிகள், பரமஹம்சர்கள், இரிஞ்சாட்சர்கள், வல்லபாச்சாரர்கள் அத்தனை பேருடன் கிரிவலம் வருகின்றார். ஆனாலும் யார் ஒருத்தர் அந்த கிரிவலத்தை பற்றி, மானசீகமான கிரிவலமும் உண்டு. முடியாதவர்கள், திருவண்ணாமலை சென்றிருந்தவர்கள், நான் மனசுக்குள்ளே நினச்சி பார்க்குறோம் இல்லையோ, கல்யாண சாப்பாடு எப்படி சாப்பிட்டோம், அன்றைக்கி இந்த ரயிலில் போனோமே, அந்த ஊர் போனோமே, அதுபோல் மனசால் நம்ம கிரிவலம் வரத்துக்கு எவ்வளோ நேரம் எடுக்கின்றதோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பயிற்சி எடுத்துக்கொண்டு இரட்டை பிள்ளையார்லேருந்து ஆரம்பித்தோம். இப்போ முள்ளமாக நடக்கிறோம். கோபுரத்தில் உள்ள பிள்ளையார் தரிசனம் பண்ணுறோம். வலது கை பக்கம் துர்க்கை அம்மனை தரிசனம் பண்ணுறோம். கம்பத்து இளைஞர தரிசனம். இப்படியே மனசால் ஓட்டும்போது அது நடையை விட சக்தி வாய்ந்த ஆன்ம கிரிவலம். இப்படியெல்லாம் செய்வதற்கு, நமக்கு மனசு சிந்தனை ஒன்றுபடுவதற்கு உதவுவது சக்தி பீடமான இந்த ஆசனம் என்கின்ற மணப்பலகைன்னா கல்யாணத்துக்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சின்ன சின்னதாக இருக்கும். யாரோ உட்காந்துருப்பாங்க. என்ன மரத்துலேயோ பண்ணியிருப்பாங்க, காட்டு மரங்களில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த புனிதமான மரங்கள், அத்தி மரத்தில் பண்ணுறது கிடைக்கவே கிடைக்காது. அந்தமான ஆசனம் இந்த சிவராத்திரிக்காக நமது சென்னை அகஸ்திய விஜய கேந்திராவில் வர வைக்கப்பட்டு, அடியார்களுக்கு தேவையை பூர்த்தி செய்வதற்கு வேண்டுதலுக்கு இணங்கி காஞ்சனாதி ஸ்படிக மாலை, இது மாதிரி ஸ்படிக லிங்கம், ஸ்படிக நந்திகளை வைத்து வீட்டிலே எளிமையான முறையில், இறைவன் மனதைத்தான் பார்க்கிறான். உன் மனதிற்குள் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற, மனசைத்தான் பார்க்குறான். என்ன? அப்படித்தான் வீட்டிலும் பூஜை செய்யலாம், தினமும் பூஜை செய்யலாம். குளிய நேரத்திலும் அந்த ஸ்படிகலிங்க, ஸ்படிக நந்தி பூஜை செய்யும்போது குரு உங்களை தேடி வருவார். குருவே கிடைக்கவில்லை என்பவருக்கு தேவையான மகா சிவராத்திரி 12 வருஷத்துக்கு ஒரு வருகின்றது. மாசியில் வருகின்ற மகாமகம். எல்லாவற்றையும் ஞான சித்திகளை பெற்றவர் மகா பெரியவாள். இப்படி மகா என்கின்றது எல்லாத்தையும் விட மகாமேரு.
மேரு என்பது ஒன்று, மகாமேருனா அந்த உயர்ந்த நிலையை கொடுக்கின்ற இப்படி அற்புதமான ஒரு நிலைமை தருகின்ற மகா என்கின்றது மகாமகம் மகாபரியவாள். அவர் பெரிய மகானுபாவனும் எந்தரோ மகானுபாவலும் அப்படிப்பட்ட கீர்த்தனைகள்லாம் வருது. இந்த மகா என்று சொல்லுகின்றது பெரிய புராணமாக கொண்டு போகலாம். அப்படி உள்ள இந்த மகா சிவராத்திரியிலே எல்லோரும் இதில் கொஞ்சமான பங்கெடுக்க வேண்டும். சரீர சேவை வேண்டும், ஆன்ம சேவை வேண்டும், மனது ஒருமுகமாக சேர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பீடமானது எல்லோரும் செய்வதற்கு வழிவகுக்கப்பட்டு புனிதமான முறையிலே தயாரிக்கப்பட்டு நம்ம சொன்னமே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதெல்லாம் சாப்பாடு, கோயிலில் கிடைத்தால் ஒரு துளி கிடைத்தாலும் கோவில் பிரசாதம், இறைவனுடைய பிரசாதம், அது சாதம் ஆகாது. அதை பற்றி முன்பாக சொல்லிவிட்டோம். இந்த மாதிரி சக்தியான இவ்வளவு உசக்தியான பீடத்தை என்ன சொல்வா, மணப்பலகன்னு சொல்லக்கூடாது. இது ஒரு பீடம், இது ஒரு ஆசனம், மகாசனம், சந்நிதானம், மகா சந்நிதானம். இதை பற்றி மகா என்கின்றது பெரிய பெரிய மிகப்பெரிய அளவில்லாதது, என்ன அதிபயங்கரம்னு சொல்ல முடியா, அதெல்லாம் விட மகா என்கின்ற எழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது. இப்படி இதற்கு தமிழ் உரை இதெல்லாம் கிடையாது. மகா என்பது இறைவனுடையது. அப்படிப்பட்ட இந்த பீடத்தை நீங்கள் சென்னை அகஸ்திய விஜய கேந்திராலயத்தில் காஞ்சனாதி ஸ்படிக மாலை, ஸ்படிக லிங்கம், ஸ்படிக நந்தி, மகாசக்தி பீடம் இவைகளை பெற்று இந்த சிவராத்திரிக்கு நீங்கள் எல்லோரும் தயாராகி ஒன்றாக ஊர் சேர்ந்து தேர் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு இல்லத்திலும் சிவபெருமானுடைய ஒளிரும் அணுக்கதிர்களுக்கும் அதைவிட எளிமையாக உள்ளே புகுந்து உங்களுடைய இல்லம், வீடு, வாசல், தொழில், கூடம், கல்வி, குழந்தைகள், மாணவர்கள், பெற்றோர்கள், ஏன் தாய்மார்கள், கர்ப்பவதிகள், திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு நல்ல திருமண வாய்ப்புகளை கொடுக்கின்ற அற்புதமான பீடம். வரப்போகின்ற குரோதி வருடம் மிக மிக சவால் நிறைந்த வருஷமாக இருக்கின்றது. பயமுறுத்தலை, பஞ்சாங்கத்தை நீங்களே வாங்கி படிக்கலாம். குரோதி வருஷத்தில் நாம் படப்போகிற கஷ்டம், பண கஷ்டம் முதல்ல போட்டு ஆட்ட போகுது. பண கஷ்டம் வராமல் இருக்கணும்னா இப்பயே உடைய பூஜைகளை செய்து டெபாசிட் பண்ணிக்கொள்ளுங்கள். தத்திகின தோந்தாலும் போட போகிறோம். தாறுமாறாக பண சம்பந்தமான, வியாபார சம்பந்தமான நெருக்கடிகள் வர இருக்கின்றது. அதை பற்றி பஞ்சாங்க படமும் எல்லாரும் பாருங்க. அதுக்கு தான் தினமும் பஞ்சாங்கம் வாசிக்கணும்னு சொல்கிறோம். என்ன நம்ம படிக்கிறோம்னு சொல்லி தமிழ் முறையில் பண்ணுறோம். நாதஸ்வரத்தை படிக்க மாட்டாங்களே. நாதஸ்வரம் வாசித்தார், மேளம் அடித்தார்னு சொல்ல மாட்டாங்க. மேளம் வாசித்தார், வாசித்து வாசிக்கலையில் உள்ளது தான் இதெல்லாம். இப்படி நீங்கள் வாங்கி அனுபவம் பெற்று எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்பது வாத்தியாருடைய விருப்பம். எதுவும் என்னுடைய அனைத்து விடுதே அருளாளா அருணாச்சலா.